இது என்னுடைய ஒன் ஆஃப் த யூடியூப் சேனல் தான். லாஸ்ட் 90 டேஸில் 2 லேக்ஸுக்கு மேலே வியூஸ் கன்சிஸ்டண்ட்டாக கெயின் ஆகிட்டு இருக்கு. அனலிட்டிக்ஸில் லைஃப் டைம்னு வச்சு பார்த்தா கூட 6.5 மில்லியன் வியூஸ் வரைக்கும் கெயின் ஆயிருக்கு. ரெவன்யூமே சூப்பராக ஜென்ரேட் ஆயிருக்கு. ஆனால் என்னுடைய ஃபர்ஸ்ட் யூடியூப் சேனலில் ஒரு ஒஸ்டான யூடியூப் நீச்சை செலக்ட் பண்ணதை நினச்சி நான் இப்போ கூட ஃபீல் பண்ணுறேன். இப்போ நான் உங்ககிட்ட சொல்ல போகிற இன்ஃபர்மேஷனை அப்போவே என்கிட்ட யாராவது ஒருத்தர் சொல்லியிருந்தாங்கன்னா நான் எவ்வளோ டைமை வேஸ்ட் பண்ணியிருக்கவே மாட்டேன். ஸோ நான் இந்த வீடியோ மூலயமா உங்களுக்காக பெஸ்ட் அண்ட் ஒர்ஸ்ட் யூடியூப் நேச்சர்ஸை சூப்பர், கிரேட், ஓகே, அவாய்டுன்னு ரேங்கிங் முறையில் சொல்ல போகிறேன். இந்த வீடியோவை மிஸ் பண்ணாமல் கடைசி வரைக்கும் நம்மளுடைய ரேங்கிங் லிஸ்ட்டில் கடைசி ரேங்கிங்கில் உள்ள 2 யூடியூப் சேனல் நீச். நான் இந்த நீச்னு மட்டும் இல்லாமல் இப்போ நான் சொல்ல போகிற எல்லா நீச்சை பேஸ் பண்ணி நீங்கள் ஒரு சேனல் ரன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன அட்வான்டேஜ் இருக்குது, டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்குன்றதையுமே லிஸ்ட் அவுட் பண்ணி சொல்ல போகிறேன். ஸோ இந்த நீச்சில் ஃபர்ஸ்ட் ஒன் டெய்லி விளாக்ஸ். இதில் உள்ள 3 முக்கியமான அட்வான்டேஜ். அதில் ஃபர்ஸ்ட் மினிமலான பிளானில் இந்த நீச்சை பேஸ் பண்ணி சூப்பராக உங்களால் கண்டென்ட்டை ப்ரிப்பேர் பண்ண முடியும். அந்த வீடியோவை பார்க்குற ஆடியன்ஸ் கூட பர்சனலாக நீங்கள் டீப்பாகவே கனெக்ட் ஆகலாம். நிறைய கான்டென்ட்டை இந்த நீச்சை பேஸ் பண்ணி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணும்போது உங்களுடைய லைஃப்பில் பர்சனல் டெவலப்மெண்ட்டுன்றது சூப்பராக இருக்கும். ஆனாலும் நான் எதுக்கு இந்த நீச்சை கடைசி கேட்டகரியில் ரேங்கிங்கில் வச்சுருக்கேன்னா கண்டிப்பாக இதில் டிஸ்அட்வான்டேஜும் இருக்குது. நீங்கள் டெய்லி விளாக்ஸ் மேக் பண்ணுறீங்கன்னா ஒரு ஃபெமிலியாட்டான பர்சனால் டெய்லி விளாக்ஸில் சூப்பராக யூடியூப்பை பேஸ் பண்ணி வின் பண்ண முடியும், ஈவன் பிகினராகவே இருந்தாலும். ஆனால் நீங்கள் யூடியூப் சேனல் இப்போ தான் ஓப்பன் பண்ணியிருக்கேன், இப்போ தான் என்னுடைய ஃபேஸையே ஆடியன்ஸுக்கு காமிக்க ஆரம்பிக்கிறேன் அப்படின்னா நீங்கள் பிகினராக இருக்கிற ஸ்டேஜில் கண்டிப்பாக வியூஸ் போகிறது ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்கும் டெய்லி விளாக்ஸ் நீச்சை பொறுத்தளவுக்கு. ஸோ கண்டிப்பாக டைம் எடுக்கும் நீங்கள் இதில் அச்சீவ் பண்ணுறதுக்கு. இல்லை ப்ரோ, நான் ஒரு ஷார்ட் டேர்ம் சக்ஸஸுக்காக கிளிக் பை தம்ப்நெயில்லாம் ட்ரை பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி இருந்தீங்கன்னா உங்களுடைய சேனல் ரெப்புடேஷன் இதனால் ஈஸியாக பாதிப்படையும். இந்த கான்டென்ட்டை பொறுத்தளவுக்கு நீங்கள் கன்சிஸ்டண்ட்டாக எஃபோர்ட் போட்டு நிறைய டைமை எடிட்டிங்கில் ஸ்பெண்ட் பண்ண வேண்டியதாக கண்டிப்பாக இருக்கும். ஸோ அது பிகினருக்கு ரொம்ப டஃப்பாக இருக்கும்ன்றதுனால இந்த நீச் நம்ம ரேங்கிங்கில் கடைசி லிஸ்ட்டில் இருக்குது. பட் நாட் ஒன்லி திஸ் நீச். இன்னொரு நீச் ட்ரெண்டிங்கான கண்டென்ட்டாக மட்டுமே போஸ்ட் பண்ணுறது. இதில் உள்ள அட்வான்டேஜ் நீங்கள் யங்கர் அண்ட் ஆக்டிவான ஆடியன்ஸை ஃபாஸ்ட்டாகவே உங்கள் சேனலில் சப்ஸ்கிரைபராக கெயின் பண்ண ஆரம்பிப்பீங்க. அண்ட் வைரலான கண்டென்ட்டை தேடுறதுக்கு பஞ்சமே இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள் டெய்லி நீங்கள் மதன் கௌரி ப்ரோவோட சேனலில் போய் பார்த்தாலே அந்த நாளில் என்ன ட்ரெண்டிங் அப்படின்னு தெரிய வந்துடும். அண்ட் வியூஸ் ஹை பொட்டன்ஷியல், உங்கள் வீடியோஸ் ஈஸியாக வைரல் ஆகும் இந்த டாப்பிக்கை பேஸ் பண்ணி. ஆனால் டிஸ்அட்வான்டேஜும் இருக்குது. தான் வைரலான டாப்பிக்காக இருந்தாலும் அந்த வைரலுக்கு ஒரு ஷார்ட் டேர்ம் பீரியடு தான் ட்ரெண்டாக இருக்கும். அதுக்கப்புறம் ட்ரெண்டு ஃபாலோ ஆக ஆரம்பிக்கும். ஸோ உங்கள் கண்டென்ட்டுக்கு ஒரு ஷார்ட் டேர்ம்க்கு வியூஸ் போனாலுமே அது எவர் கிரீனாக கன்சிடர் பண்ணவே முடியாது. அதுலேயே அடுத்து இன்றைக்கி என்ன ட்ரெண்டு வந்துட்டு இருக்கு, அடுத்தடுத்து என்ன ட்ரெண்டு வரும் அப்படின்றது நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணி நீங்கள் மானிட்டர் பண்ண வேண்டியதாக இருக்கும். இப்போ நம்ம ரேங்கிங்கில் ஓகே, நீங்கள் யூடியூப்பில் பிகினராக இருக்கீங்களா, இந்த நீச் எடுக்கிறீங்களா, ஓகேப்பா அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இருக்கிற 2 முக்கியமான நீச். ஆனால் ஒரு முக்கியமான விஷயத்த நான் சொல்லிவிட்டு அதுக்கப்புறமா இந்த கான்செப்டுக்குள்ளே போக ஆரம்பிப்போம். நம்மளுடைய பெய்டு யூடியூப் கைடன்ஸில் ஜாயின் பண்ணிக்கிட்ட நிறைய ஸ்மால் கிரியேட்டர்ஸ் என்கிட்ட பர்சனலாகவே வாட்ஸ்அப்பில் ப்ரோ நீங்கள் எனக்கு பர்சனலாக கைட் பண்ண ஆரம்பித்ததுக்கப்புறமா ஒரு சில வீடியோலேயே நான் சூப்பராக ரிசல்ட்டை பார்க்க ஆரம்பிக்கிறேன், நிறைய விஷயத்த கற்றுக்கிட்டு நான் கன்சிஸ்டண்ட்டாக எஃபோர்ட் போடும்போது என்னுடைய சேனல் சூப்பராக ஃபாஸ்ட்டாக க்ரோ ஆக ஆரம்பிக்குது ப்ரோன்றதை என்கிட்ட வாட்ஸ்அப்பில் ரொம்பவே ஹாப்பியாக சொல்கிறாங்க. ஸோ நீங்களுமே உங்கள் யூடியூப் சேனலை நம்மளுடைய பெய்டு யூடியூப் கைடன்ஸில் ஜாயின் பண்ணிவிட்டு ஃபாஸ்ட்டாக க்ரோ பண்ணலாம்னு ஆசைப்பட்டீங்கன்னா கீழே வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன் இல்லையா, அது என்னுடைய பர்சனல் வாட்ஸ்அப் நம்பர் தான். தாராளமாக இப்போவே நீங்களும் காண்டாக்ட் பண்ணுங்கள். ஓகேன்னு சொல்கிற யூடியூப் நீச்சர்ஸில் ஃபர்ஸ்ட்டு ட்ராவல் விளாகிங். இதில் உள்ள அட்வான்டேஜே நீங்கள் புதுமையான பிளேஸை ஆடியன்ஸுக்கு எல்லா வீடியோலையுமே காமிக்க ஆரம்பிக்கும் போது சூப்பராக அவங்கள ஈஸியாகவே அட்ராக்ட் பண்ண ஆரம்பிப்பீங்க. அண்ட் ஹோட்டல், மிகப்பெரிய டூரிசம் ஸ்பான்சர்ஷிப்லாம் உங்கள் சேனலை தேடி வர ஆரம்பிக்கும். உங்கள் லைஃப் ஸ்டைலே அதனால் வேறு லெவல் அட்வென்ச்சர் அண்ட் நிறைய இடத்த நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ண ஆரம்பிப்பீங்க. ஆனால் நீங்கள் இந்த நீச்சை பொறுத்தளவுக்கு பிகினராக தான் இருக்கீங்கன்னா ஸ்பான்சர்ஷிப் கிடைக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் தான் உங்களுடைய கை காசை போட்டு வேறு வேறு இடத்துக்கு ட்ராவல் பண்ணி எக்ஸ்ப்ளோர் பண்ணுற மாதிரி இருக்கும். நிறைய இடத்துல ட்ராவல்லையே உங்கள் டைம் அதிகமாக ஸ்பெண்ட் ஆகுன்றதுனால கன்சிஸ்டண்ட்டாக வீடியோ போடுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஆனால் ஆடியன்ஸுமே எல்லா பிளேஸையுமே எல்லாருமே விரும்பி பார்க்க மாட்டாங்க. அவங்களுக்கு உண்டான ஃபேவரான பிளேஸில் க்யூரியாசிட்டி கிரியேட் பண்ணுற பிளேஸஸை தான் அவங்க கிளிக் பண்ணி பார்க்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ நீங்கள் போகிற பிளேஸஸை பேஸ் பண்ணி ஆடியன்ஸோட இன்ட்ரெஸ்ட்டுமே அப்பப்போ மாறிக்கிட்டே இருக்கும். இல்லை நான் பிகினராக தான் இருக்கேன், ஃபேஷன் அண்ட் பியூட்டி ப்ராடக்ட்ஸை பேஸ் பண்ணி இந்த நீட்ஸில் சேனல் கிரியேட் பண்ண ஆசைப்படுறீங்கன்னா ஓகே அப்படின்ற ரேங்கிங் கேட்டகரியில் தான் இருக்கீங்க. ஏன்னா இதில்
டெய்லியுமே நெறைய ப்ராடக்ட் ட்ரெண்ட் ஆயிக்கிட்டே இருக்கு. ஸோ நீங்க அந்த ப்ராடக்ட்ட எடுத்து ரிவ்யூ பண்ண ஆரம்பிச்சாலே ஈஸியா வைரல் ஆகலாம். ஒன்ஸ் உங்களுடைய கன்டென்ட் நல்ல ரீச் ஆக ஆரம்பிச்சிருச்சு, கன்சிஸ்டன்ட்டா வியூஸ் போயிட்டு இருக்குன்னா, பஞ்சமே இல்லாம பிராண்டட் ஃபேஷன் ப்ராடக்ட்ஸ் கம்பெனிஸ் எல்லாருமே உங்கள தேடி ஸ்பான்சர்ஷிப்க்கு வர ஆரம்பிப்பாங்க. ஆனா நீங்க பிகினரா இந்த 2025வது வருஷம் இந்த நீச்ச பொறுத்தளவுக்கு உள்ள வர்றீங்கன்னா, கண்டிப்பா இது கொஞ்சம் ஹைலி சேச்சுரேட்டட் நீச் தான். எல்லா கீவேர்ட்ஸ்லயுமே உங்களுடைய காம்படிட்டர் தான் ரொம்ப டாமினேட் பண்ண ஆரம்பிப்பாங்க. ஸோ ஆரம்பத்துல கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் ஆகணும். வேற வழியே இல்ல. ஆல்சோ கொஞ்சம் எக்ஸ்பென்சிவான நீச் தான். ட்ரெண்டிங்கான ப்ராடக்ட்ஸ டக்குன்னு வாங்குறதுக்கு கண்டிப்பா கையில பணம் இருந்தா தான் அந்த கன்டென்ட்ட பெர்ஃபெக்ட்டா எக்ஸிக்யூட் பண்ண முடியும். அண்ட் ஒரு சில ப்ராடக்ட்ட பேஸ் பண்ணி நீங்க யூஸ் பண்ற ப்ராடக்ட்ட பேஸ் பண்ணியே வீடியோஸ் போடும்போது மேபி அது சீசனல் கன்டென்ட்டா இருந்துச்சுன்னா, இன்ஸ்டன்ட்டா வியூஸ் போகாம அந்த குறிப்பிட்ட சீசன் வர டைம்ல தான் அந்த கன்டென்ட்க்கு வியூஸ் போற மாரி இருக்கும். இப்போ சூப்பருக்கு கொஞ்சம் கீழ கிரேட் அப்படின்ற யூடியூப் நீச் கேட்டகரிக்குள்ள இப்போ நம்ம என்டர் ஆயிட்டோம். அதுல ஃபர்ஸ்ட் நீச் குக்கிங். நீங்க குக்கிங்ல வீடியோஸ கிரியேட் பண்ண ஆரம்பிச்சாலே இந்தியான்னு மட்டும் இல்லாம யூனிவர்சல் டாபிக்கா உங்களோட வீடியோஸ் கொஞ்சம் கொஞ்சமா மாற ஆரம்பிக்கும். இந்த டாபிக் கொஞ்சம் அவுட்டேட்டட் ஆயிருச்சுப்பா அப்படின்னு சொல்லவே முடியாது. புது ஆடியன்ஸ் உங்களோட வீடியோஸை பார்க்கும்போது கண்டிப்பா அது எவர்கிரீன் கண்டென்ட்டா தான் இருக்கும். ஸ்பான்சருக்கு கவலையே இல்லை. நீங்க நல்ல கண்டென்ட்டை ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க, அவுட்புட்லாம் செம்மையா இருக்கு. குக்வேர் ப்ராடக்ட்ஸ்லாம் இருக்கு இல்லையா, அந்த பிராண்டட் கம்பெனிஸ் எல்லாருமே உங்க சேனலை தேடி வந்து உங்களுக்காக ஸ்பான்சர்ஷிப் பண்ண ஆரம்பிப்பாங்க. ஆனா பெர்ஃபெக்டான ஃபிலிமிங் செட்டப்லாம் இல்லாம இந்த நீட்ஸ்ல கொஞ்சம் லாங் டேர்முக்கு சர்வே ஆகிறது கண்டிப்பா கஷ்டம் தான். ஆல்சோ ஒரே கண்டென்ட்டை தான் எல்லாருமே திரும்ப மேக் பண்ண போறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க பொட்டேட்டோ ஃப்ரை செய்றீங்கன்னா, பொட்டேட்டோ ஃப்ரையை தான் ஒரு 10 பேர் பின்னாடி டெய்லி வீடியோஸா போஸ்ட் பண்ணுவாங்க. அப்போ நீங்க அதுல எந்த அளவுக்கு யூனிக்கான ரெசிபியை எடுத்து ஒரு விஷயத்தை யூனிக்கா ஆடியன்ஸ்க்கு பிரசன்ட் பண்றீங்களோ, அந்த அளவுக்கு உங்க கண்டென்ட் வந்து சூப்பரா ரீச் ஆக ஆரம்பிக்கும். குக்கிங்கை பொறுத்தளவுக்கு நீங்க தம்ப்நெயில்ல என்ன பிக்சரை காட்டுறீங்களோ, அந்த அவுட்புட்டை நீங்க சமைக்கும்போது ரியலா ரிசல்ட்டை கொண்டு வந்தே ஆகணும். அப்போதான் ட்ரஸ்ட் ஃபேக்டரே கிரியேட் ஆகும். இதுலயே 2வது நீச் எஜுகேஷனல் ஆர் ஹவ் டு வீடியோஸ்னு சொல்லுவாங்க. இந்த ஹவ் டு வீடியோஸ் கான்செப்ட்ல நீங்க கரெக்டான விஷயத்தை ரிசர்ச் பண்ணி ஆடியன்ஸ்க்கு தெரியப்படுத்துனீங்கனாலே உங்க மேல மிகப்பெரிய ட்ரஸ்ட் வரும். அண்ட் ஒரு நீச்ல ஈஸியா நீங்க இந்த நீச் மூலியமா எக்ஸ்போர்ட் ஆகலாம். நீங்க டைட்டில்ல ஹவ் டுக்கு அப்புறமா போடுற எல்லா கீவேர்ட்ஸும் as soon as possible ஹை சர்ச்சபிள் டாபிக்கா மாறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா இதுலயுமே டிஸ்அட்வான்டேஜ் இருக்கு. நீங்க ரிசர்ச் பண்றேன்ற பேர்ல அரைகுறையான விஷயத்த ஆடியன்ஸ் கிட்ட கன்வே பண்ண ஆரம்பிச்சிட்டீங்கன்னா ட்ரஸ்ட் ஃபேக்டர் ஈஸியா போகும். உங்க வீடியோஸ் ரேங்கிங்ல வரவே வராது. காம்படிஷன் அதிகமா உள்ள நீச் தான். ஆனா நீங்க கன்சிஸ்டன்ட்டா ஒர்க் லோட் அதிகமா இருந்தாலும் பரவாயில்லன்னு ஒரு கண்டென்ட்டுக்கு அதிகமான டைமை ஸ்பெண்ட் பண்ணி நீங்க வீடியோஸை கிரியேட் பண்ணும்போது சர்ச்சபிள் டாபிக்ல புது சேனல் மேல வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகமாவே இருக்கு. இப்போ நம்ம ரேங்கிங்ல ஃபர்ஸ்ட் பிளேஸ் சூப்பர் நீச்சுப்பான்னு சொல்ற மாதிரி 2 யூடியூப் சேனல் நீச்சை நான் இப்போ எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். ஆனா கண்டிப்பா இதுக்கு நீங்க பிகினரா இருக்கீங்கன்னா கொஞ்சமாவது ஸ்கில் வேணும் இந்த நீச்சை பேஸ் பண்ணி. பிகாஸ் ஸ்கில்லை நீங்கள் யூடியூப் நீச்சாக மாற்றினீங்கன்னா உங்கள் வீடியோ ஃபாஸ்ட்டாக ரீச் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. பிகாஸ் நீங்கள் சொல்கிற இன்ஃபர்மேஷன் ஆடியன்ஸுக்கு புதுசாகவும் வேல்யூபிளாகவும் இருக்கும். ஸோ சூப்பர்னு சொல்கிற ஃபர்ஸ்ட் நீட்ஸ் டெக் கண்டென்ட் அண்ட் டுட்டோரியல். ஃப்ரெஷ்ஷான கண்டென்ட் இதில் உங்களுக்கு டெய்லியுமே கிடைச்சிக்கிட்டே இருக்கும். குளோபலான ஆடியன்ஸை ஈஸியாக கவர் பண்ணலாம். பேசிக்காக இந்த டெக் பேஸ்டு கண்டென்ட் போடுறவங்களுக்கு அஃபிலியேட் ஆப்பர்ச்சுனிட்டிஸும் இருக்கும் த்ரூ அமேசான் ஆர் ஃப்ளிப்கார்ட். கான்சே நீங்கள் இன்னைக்கு ஒரு மொபைல் ட்ரெண்டிங்காக இருக்குன்னு அதை பேஸ் பண்ணி டாபிக் போட்டிங்கன்னா மேக்ஸிமம் 3 days தான். அடுத்த மொபைல் லான்ச் ஆகும்போது ஆடியன்ஸ் அந்த வீடியோவை தேடி போக ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ நீங்கள் கிரியேட் பண்ணுற டாபிக் ஈஸியாகவே ஷார்ட் டேர்மில் அவுடேட்டட் ஆகும். 2வது டெக் கண்டென்ட் போட போகிறீங்களா, அதில் உங்களுக்கு கொஞ்சமாவது இன்டெப்த் நாலேஜ் இருந்தால் தான் ஆடியன்ஸ் கிட்ட உங்களால் வேல்யூபிளான விஷயத்தை கன்வேயே பண்ண முடியும். புது ப்ராடக்டை பை பண்ணுறதுக்கு நீங்கள் ஃபினான்ஷியலாக இந்த நீச்சை பொறுத்தளவுக்கு கொஞ்சமாவது ஸ்ட்ராங்காக இருக்கணும். இதிலே 2வது நீச் பர்சனல் ஃபினான்ஸ் ஆர் பியூர்லி இன்வெஸ்ட்மெண்ட் கான்செப்டை பேஸ் பண்ண டாப்பிக்கில் வீடியோவை கிரியேட் பண்ணுறது. இதுக்காக உங்ககிட்ட கண்டிப்பாக கொஞ்சமாவது ஸ்கில் இருக்கணும். அதை பேஸ் பண்ணி நீங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் ரிசர்ச் பண்ணி கரெக்டான இன்ஃபர்மேஷனை ஆடியன்ஸ் கிட்ட கன்வே பண்ண ஆரம்பித்தாலே லாயலான ஆடியன்ஸை நீங்கள் சூப்பராக பில்ட் பண்ணலாம். சிபிஎம் உங்கள் கீவேர்ட்ஸை பேஸ் பண்ணி சிபிஎம்க்கு ஹையான அமௌண்ட் கிடைக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு எவ்ரி வீடியோவில். முக்கியமாக இந்த டாப்பிக்கை பேஸ் பண்ணி தான் வீடியோ போடணும்னு இல்லாமல் ஒரு டாப்பிக்கை எடுத்து அதில் சப் நீச்சை கிரியேட் பண்ணுறது இந்த நீச்சை பொறுத்தளவுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். சூப்பர்னு சொல்கிற மாதிரி 3வது நீச் ஹெல்த் அண்ட் ஃபிட்னஸ். ஆனால் இந்த நீச்சை எல்லாருமே ஹை காம்படிஷன் நீச்சுப்பா அப்படின்னு நினைக்கிறாங்க.
ஆனா உங்கள்கிட்ட இருக்கிற விஷயத்த ஆடியன்ஸ் கிட்ட டைரக்ட்டா ரிசல்ட்டையே காமிச்சு, ஒரு லாயலான ட்ரஸ்டபிள் ஆடியன்ஸ பில்ட் பண்றதுக்கு ஹெல்த் அண்ட் ஃபிட்னஸ் ஒரு சூப்பரான நீச் தான். சீசனல் கன்டென்ட் எல்லாமே இந்த ஃபுட்ட பேஸ் பண்ணி வீடியோஸ் போடுறவங்களுக்கு ஈஸியாவே கிடைக்கும். ஆனா கொஞ்சம் கன்சிஸ்டன்ட்டா இதுல நீங்க வீடியோஸ் போட்டா தான் ஆடியன்ஸ் கிட்ட உங்களுக்கு கிரெடிபிலிட்டி கிடைக்கும். மேபி ஒரு தப்பான ப்ராடக்ட்ட இந்த நீச்ச பேஸ் பண்ணி நீங்க ப்ரமோட் பண்ண ஆரம்பிச்சுட்டீங்கன்னா, அதுவே உங்களுக்கு பேக் ஃபயர் ஆகும்.